புண்ணியகிரிங்கிற ஒரு கிராமத்துல ராம்சிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவர்கிட்ட நிறைய மாடுங்க இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு மாடு இருந்துச்சு. அதோட பேரு சீதா. சீதா ரொம்ப திறமையான ஒரு நேர்மையான மாடு. அது பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கு ஒரு கண்ணு குட்டியும் இருந்துச்சு. அது ரொம்ப குட்டியா இருந்துச்சு. ஒரு நாள் ராம்சிங் எல்லா மாடுகளையும் மேய்க்கிறதுக்காக காட்டுக்கு கொண்டு போனான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீதா அந்த கூட்டத்தை விட்டு தனியா போயிடுச்சு. கடவுளே, நான் எங்க வந்திருக்கேன்? இப்ப நான் என்ன பண்றது? அப்படி சொல்லிட்டு அது மறுபடியும் திரும்பி போயிட்டு தான் இருந்துச்சு. அப்ப அத பசியோட இருந்த ஒரு பாத்துருச்சு. அத பின்தொடர்ந்து போய் அதுக்கு முன்னாடி வந்து குதிச்சது. நில்லு, அட அட, எவ்வளவு ஆரோக்கியமான மாடா இருக்க நீ. உன்னை நான் சாப்பிட்டேன்னா ஒரு வாரம் வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது. சீதா பயந்து பயந்து பார்த்து அந்த இடத்துலயே நின்னுடுச்சு. அப்புறம் நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. மகாராஜா, கொஞ்சம் இருங்க. ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. என்னோட ஒரு கோரிக்கைய கேளுங்க. எனக்கு தெரியும், இன்னைக்கு நான் உங்க கையால சாக போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கடைசி ஆசையை மட்டும் கேளுங்க. நான் எதையும் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பசியோட இருக்கேன். வா, என் பசிய தீக்கிறதுக்காக வா. மகாராஜா, நிச்சயமா நான் உங்க பசிய போக்குவேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னோட கடைசி ஆசை. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி, என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். இப்போ அவன் ஒரு சின்ன குழந்தை. எனக்காக அவன் காத்துக்கிட்டு இருப்பான். நான் கடைசியா ஒரே ஒரு தடவை போய் அவனுக்கு வயிறு நிறைய பாலை கொடுத்துட்டு உணவை கொடுத்துட்டு அவனை பார்த்துக்க சொல்லி வேற மாட்டுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் இங்க வந்துடுவேன். அவ்வளவுதான். நீ என்ன பைத்தியன்னு நினைச்சிட்டியா? ஒரு தடவை நீ இங்க இருந்து போயிட்டீன்னா அப்புறம் மறுபடியும் எப்படி திரும்பி வருவ? என்ன முட்டாளாக்க நினைக்காத. நான் இந்த காட்டுக்கே ராஜா, முட்டாள் கிடையாது. ஐயோ இல்ல மகாராஜா, நான் சொல்றத நம்புங்க. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். நான் என் பையனுக்கு கடைசியா ஒரே ஒரு தடவை சாப்பாடு கொடுத்துட்டு நான் இங்க வந்துடுறேன். உங்களுக்கும் பையன் குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, நான் சொல்றத கேளுங்க. சரி, சீக்கிரமா வந்துரு. அப்படி சொல்லிட்டு சீதா தன்னோட பையனை பார்க்க போச்சு. தன்னோட அம்மாவை பார்த்துட்டு கண்ணு குட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. சீக்கிரமா தன்னோட அம்மா கிட்ட ஓடி போய் அது பால் குடிச்சிச்சு. அப்ப சீதா கண்கள்ல கண்ணீரோட என்ன சொல்லிச்சுன்னா, கண்ணா, நீ எப்பவும் நேர்மையா இருக்கணும். எல்லாருக்கும் நீ மரியாதை கொடுக்கணும். நண்பர்களோட நல்லபடியா விளையாடணும். அப்புறம் அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். நான் மறுபடியும் திரும்பி வருவேனா மாட்டேனான்னு எனக்கு தெரியாது. அப்படி சொல்லிட்டு சீதா காட்ட நோக்கி போச்சு. ஆனா புலிராஜா சீதா திரும்பி வருன்ற நம்பிக்கையே சுத்தமா இல்ல. புலிராஜா சீதாவோட வரவ பாத்துக்கிட்டே இருந்துச்சு. அதுக்குள்ள சீதா அந்த இடத்துக்கு வந்துச்சு. சீதா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. சீதாவோட நேர்மைய பார்த்துட்டு புலிராஜா என்ன சொல்லுச்சுன்னா, இங்க பார் சீதா, நீ திரும்பி வருவங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. நீ உன்னோட உயிருக்கும் மேலா உன்னோட வாக்க நீ காப்பாத்தி இருக்க. இவ்வளவு உண்மையான மனசுள்ளவங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அதனால நான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கறேன். போய் உன் கண்ணு குட்டி கூட சந்தோஷமாயிரு. அப்படி சொன்ன உடனே சீதா அங்க இருந்து திரும்பி ஓடி வந்துருச்சு. அதோட அம்மாவை பார்த்துட்டு கண்ணுக்குட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் துள்ளி குதிச்சது. பாடம், நம்மளோட நேர்மைதான் நம்ம உயிரையே காப்பாத்தும். முன்னொரு காலத்தில் காட்டுல காக்கா ஒண்ணு வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் இந்த காக்கா ரொம்ப நேரம் பயணம் செஞ்சதுனால தாகமா இருந்தது. அதனால ஒரு இடத்துல நின்னு அந்த இடத்தை சுத்தி தண்ணிய தேடிச்சு. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. தாகத்தினால காக்கா ரொம்ப பலகீனமா ஆயிடுச்சு. ஆனா நம்பிக்கைய விடாம அந்த காட்டு முழுக்க தண்ணிய தேடி போனது. பறந்து கொண்டே தண்ணிய தேடும் போது
ஒரு வீட்டை கண்டுபிடிச்சது காக்கா. அந்த வீட்டுக்குள்ள தண்ணி இருக்கும்னு நினைச்சு காக்கா அந்த வீட்டின் மேல போய் உட்கார்ந்தது. வீட்டுக்குள்ள ஒரு பானைய பார்த்தது காக்கா. உடனே அந்த பானை கிட்ட பறந்து போய் வீட்டுக்குள்ள பார்த்துச்சு. ஆனா பானைக்குள்ள ரொம்ப கொஞ்சம் தண்ணி தான் இருந்துச்சு. தண்ணிய பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டது. ஆனா தண்ணி ரொம்ப உள்ள இருந்ததுனால காக்காவால தண்ணிய ஏட்ட முடியல. ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இந்த பானைக்குள்ள சில கற்களை போட்டா தண்ணி கண்டிப்பா மேல வரும். அப்போ நான் இந்த தண்ணிய குடிக்கலாம் நினைச்சது காக்கா. யோசனைக்கு அப்புறம் உடனே கற்களை தேட ஆரம்பிச்சது. பக்கத்துல சில கற்களை கண்டுபிடிச்சது. அந்த கற்களுக்கு பக்கத்துல போய் தன்னுடைய வாயால ஒரு நேரத்துல ஒரு கற்களா எடுத்தது. அந்த பானை கிட்ட பறந்து போய் கற்கள்ல பானைக்குள்ள போட்டது. ஆனா தண்ணி கொஞ்சமா மேல வந்தது. ஆனா காக்காவால அதை எட்ட முடியல. நம்பிக்கை விடாம ஒரு கற்களா எடுத்து பானைய நிரப்ப ஆரம்பிச்சுது. ரொம்ப நேரமா கற்களை போட்டதுக்கு அப்புறம் தண்ணி மேல வந்தது. காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ரொம்ப தண்ணி குடிச்சுது. தன்னுடைய எல்லா நண்பர்களையும் தண்ணி குடிக்க கூப்பிட்டுச்சு. நிறைய பறவைகள் வந்து தண்ணி குடிச்சிட்டு காக்காவுக்கு நன்றி சொல்லிட்டு பறந்து போனது. அதனால குட்டீஸ், இந்த திறமையான காக்கா புத்திசாலித்தனமா யோசிச்சு தனக்கு வேண்டியதை அடைஞ்சுது. நீங்களும் ஞானமா சிந்திச்சு செயல்படணும். முன்னொரு காலத்துல முயலும் ஆமையும். ஒரு காட்டுல ஒரு முயலும் ஒரு ஆமையும் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த முயல், நான் நல்லா ஓடுவேன் தெரியுமா, எனக்கு சமமா ஓடக்கூடியவங்க இங்க யார் இருக்கா, இந்த ஜில்லாவிலே ஆள் இல்ல அப்படின்னு அகந்தையோட சொல்லுச்சு. பக்கத்துல இருந்த ஆமை அது சொன்னதை கேட்டு இப்படி சொல்லுச்சு, நண்பா, உன்னால வேகமா ஓட முடியுங்கிறது உண்மைதான். ஆனா நீ இவ்ளோ அகந்தையோட இருக்க கூடாது. தலைக்கணம் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவமானப்படுற சூழ்நிலை வந்துரும் அப்படின்னு அறிவுரை சொல்லுச்சு. ஆமா சொன்னதை கேட்ட முயல் ரொம்ப அகந்தையோட, நான் உன்ன சும்மா பெருமை பேசிட்டு தெரியல, சரி இவ்ளோ பேசுறியே, உனக்கு ஏன் இவ்ளோ சலிப்பு அப்படின்னு கேட்டுச்சு. நீ பூச்சிங்க ஊர்ற மாதிரி மெதுவா போவ, அதனாலதான் என்ன பார்த்து உனக்கு வயிறு எரியுது அப்படின்னு அகந்தையோட சொல்லுச்சு. முயலோட வார்த்தைகளை ஆமையால பொறுத்துக்க முடியல. நண்பா, உலகத்திலே உனக்கு நிகர் நீதான்னு நீயே சொல்லிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என் கூட போட்டி போடு, நம்ம 2 பேர்ல யாரு ஜெயிக்கிறாங்கன்றத முடிவுல பாப்போம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே முயல் தொலைவுல இருந்த ஒரு மரத்தை காமிச்சு ஆமை கிட்ட இந்த மாதிரி சொல்லுச்சு, நண்பா, அந்த மரத்தை முதல்ல யாரு போய் அடையறான்னு பாக்கலாம். யாரு முதல்ல போறாங்களோ அவங்க தான் அந்த பந்தயத்துல ஜெயிச்சவங்க, சரியா அப்படின்னு சொல்லுச்சு. உடனே முயலும் ஆமையும் ஓட்டத்தை தொடங்கிட்டாங்க. பாவம், அந்த ஆமை மெதுவா போச்சு. முயல் அத பாத்துட்டு, இது எப்ப வந்து சேர போகுதோ, என்னால நாளே எட்டல அந்த இடத்த அடைஞ்சிட முடியும் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிச்சு. உடனே ரொம்ப திமிரா ஆமை கிட்ட இப்படி சொல்லுச்சு, நீ மெதுவா நடந்து நடந்து இப்படி போட்டி போடு, நான் மெதுவா கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அதுக்கு ஆமை, ஓட்ட பந்தயம் இந்த நொடியில இருந்து ஆரம்பிச்சிடுச்சு, உனக்கு என்ன இஷ்டமோ அதை செய், எனக்கு என்ன போச்சு அப்படின்னு சொல்லுச்சு. முயலும் அதுக்கு சரின்னு தலையாட்டுச்சு. ஆமை பொறுமையா நடக்க ஆரம்பிச்சுது. இது அந்த மரத்துக்குள்ள போறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும், அதுக்குள்ள இந்த மரத்தடியில நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முயல் தூங்கிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் முயல் நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுச்சு. எவ்வளவு நேரம் தூங்குச்சுன்னு அதுக்கே தெரியல. திடீர்னு எழுந்துருச்சு, வேகமா மரத்துக்கிட்ட போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆமை முயலுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு இருந்தத முயல் பார்த்துச்சு. வெக்கத்தால தலை குனிஞ்சு தன்னோட தோல்வியை ஒத்துக்குச்சு முயல். அகந்தை எப்பவுமே நமக்கு நல்லதில்லங்கிற உண்மைய தெரிஞ்சுக்குச்சு அந்த முயல். கர்வம் எப்பவுமே நம்மள அழிக்கும் ஆயுதம். Hi kids! Hope you liked the video. Subscribe for more videos.